இன்றைய ஜனவரி 18ஆம் தேதி கல்வி வேலைவாய்ப்பு குறித்த செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு வந்த நாளேடுகளில் வந்த செய்தி, இராணுவத்தில் 381 பணியிடங்கள் காலி பணியிடங்கள். இந்திய இராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதில் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 379, டெக்னிக்கல் அல்லாத 2, மொத்தம் 381 பணிக்கு இது பண்ணியிருக்காங்க, போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க தேர்வர்கள். அடுத்தது, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 153 அப்பண்டிஸ் பணிகள், ஒரு புதிய பணிகள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு. இராணுவ பள்ளியில் ஆசிரியராக சேர விருப்பமா? சென்னை ஆவடியில் உள்ள இராணுவ பள்ளியில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. துவக்க கல்வி ஆசிரியர், சிறப்பு கல்வி, நர்சரி ஆசிரியர், வாட்ச்மேன் 6, ஹெல்பர் 4 என மொத்தம் 18 இடங்கள். அடுத்த, அணு மின் நிலையத்தில் 114 டெக்னீசியன் காலி பணியிடங்கள். விளையாட்டு ஆணையத்தில் பயிற்சியாளர் பணி. டிப்ளமோ படித்தவருக்கு பணி வாய்ப்பு. நிறைய பணிகள் இருக்குது, நம்ம அதுக்கான தகுதியை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். பணிகள்லாம் நிறைய இருக்குது, நிறைய படிச்சிருக்கோம், நிறைய இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன பணிக்கு நாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு செய்தி, NCMM JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் மார்ச் 21ஆம் தேதியோட நீட்டிப்பு. ஒரு நுழைவுத் தேர்வு. அடுத்தது, ஒரு நோட்டிஃபிகேஷன், புத்தக திருவிழா பற்றி இது பேண்டட் இந்த செய்தி போட்டிருக்காங்க. இது பழைய தரவுகளை இழக்காமல் இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். புத்தகத்தை பற்றியான செய்தி. தனி தேர்வர்களுக்கான CPSE 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நுழைவுச்சீட்டு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஜிம்பரில் 110 உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணிக்கான விண்ணப்பங்கள் வருகிறது. ஜிம்பர் இருக்குல்ல, புதுச்சேரியில் உள்ள ஜிம்பரில் இது வருது. அரசு பள்ளிகளுக்கு 2ஆம் கட்ட மானியம் விடுவிப்பு, அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் 2ஆம் கட்டமாக விடுவிச்சிருக்காங்க. அடுத்தது, வெங்கட சுவாமி நாயுடு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறலாம். வந்ததுக்கு பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் மெல்ல கற்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி 9 மையங்களில் நடத்த ஏற்பாடு. அதாவது ITI தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 21ஆம் தேதி தொழில் பழகுனர் பயிற்சி முகாம். ஒரு வாண்டாடு. அப்புறம் புத்தக திருவிழாவில் பற்றி செய்தி போட்டிருக்காங்க. இந்திய மொழியில் தென்னாட்டு பொற்களங்கள் அப்பாத்துறை கல்வர் பண்பாடு. மொத்தம் பாருங்கள், இதெல்லாம் TNPSசிக்கு படிக்கக்கூடிய புத்தகம் தான். பண்டைய தமிழ் நாகரிகம் பண்பாடு, தேவநாய பாவனார் 192 பக்கம், 192 ரூபா, 192 பக்கம். அடுத்தது, இந்திய நாகரிகத்தில் திராவிட பன்மொழி புலவர் அப்பாத்துறை 128 பக்கம். கலப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் மயிலை சீனி வெங்கடசாமி 152 பக்கம். தென்னாட்டு போர்க்களங்கள் அப்பாத்துறை. தமிழர் பண்பாடும் வரலாறும் KA நீலகண்ட சாஸ்திரி. எல்லாமே TNPSசிக்கு உள்ள மிக முக்கியமான புத்தகங்கள். பாரதியார் கவிதைகள், புதுமை பித்தன், தென்னிந்திய வரலாறு நீலகண்ட சாஸ்திரி. குல்சாரி, அண்ணா அடிச்சுவட்டில் AK செட்டியார், பெரியார் வாழ்க்கை வரலாறு கவிஞர் கருணானந்தம், கண் தெரியாத இசைஞர் விளாடிமிர். மொத்தம் 5679 பக்கங்கள், 5500. சலுகை விலையில் 3500. இது எங்கே அரங்கு 493 கிடைக்கும். ஜிம்பரில் 110 உள்ளிருப்பு மருத்துவ பணிக்காக விண்ணப்பம் வரவேற்பு. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வான 222 செவிலியர் பட்டியல். தேசிய அலுமினிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. TRP 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வுகால அட்டவணை எப்போது வெளியீடு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரல் சார்ந்த ஓவிய போட்டி, குரல் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொள்ள பெரம்பலூர் கலெக்டர் அறிவிப்பு. தகவல் பரிமாற்ற திறனை அதிகரிக்கதே புத்தகங்கள். இறையன் புத்தக கண்காட்சியில் திராவிட மாடல் அரசில் புத்தக கண்காட்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வாழ்த்துக்கள். பொன்மணி புத்தகாலயத்தில் படித்தே தீர வேண்டிய 16 நூல்கள் முன்மொழியிட்டு திட்டத்தில் தான் இந்த நூல்கள்லாம் இது பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், சிலம்பு, மண்ணின் கலைச்செல்வங்கள்,
மாணவர் மனதில் கம்பர், ஆதார் பேன் லிங்க், இதோடைய புத்தகங்கள் இந்த பாருங்கள். யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனத்தின் 153 அப்பண்டிஸ் பணிகள், தமிழ்நாடு அரசு துறைகளில் 70 இடங்கள், டிஎன்பிசி தேர்வு, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு. அதை நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோ போட்டோம்னா. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் இல்லாத பிரிவில் 13 காலி பணியிடங்கள், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரயில்வே வேலை, அடிக்கடி ரயில்வே பணிகளை நம்ம வாட்ச் பண்ணியிருந்தோம்னா நிறைய ரயில்வே பணிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிட்ருப்பாங்க. அந்த வேலை வாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்புறமேலே ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, சில பேர் பேப்பர் படிக்காமல் இருப்பாங்க, தகவல் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கான தகவல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அந்த இதை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கும். தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பேப்பர்களையும் அந்த செய்தியை தான் நம்ம ஒருங்கிணைச்சு இது பண்ணுறோம். அப்போ நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டோம். டிஎன்பிசி மூலம் விரைவில் நேரடி நியமனம், அதாவது மாவட்ட நூலக அலுவலர் பதவிக்கு புதிய கல்வி தகுதியாக நியமிச்சிருக்காங்க. பிஎட் எம்எட் கட்டணம் செலுத்த அவகாசம். அப்போ யூஜிசி நெட் விடை குறிப்பு வெளியீடு, ஒரு சரவணா மெடிக்கல் ஒரு ஆர்ட் குறிப்பு. இது தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து பேப்பரும் இதில் வந்துடும். வேலைவாய்ப்பு செய்திகள், ஐடி துறையில் வளர்ந்து வரும் டெவாப்ஸ் பணிப்பறிவு, டிப்ளமோ படித்தவர்களுக்கு பணி வாய்ப்பு. அடுத்தது வாழ்க்கை அனுபவங்களை இலக்கியங்கள் கற்றுத்தரும், திருக்குறள் கதைகள் 50, செங்கல்பட்டில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் தேர்வு, மருத்துவ நூல்களை தரும். அடுத்தது தமிழ் சமூகம் அண்ணல் அம்பேத்கருக்கு செய்யும் நன்றி கடன். நான் முத்துச்சாமியிடம் திரண்டிருக்கும் கலை ஆளுமை. கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி. இதெல்லாம் ஒவ்வொரு வேலை ஒன்று உள்ளது, எல்லாமே கொடுத்துருக்கோம். பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் மெயிலுக்கு அனுப்பி வைப்போம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அனுப்பி வைப்போம். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளை பதிவு செய்ய ஜனவரி 19 கடைசி தேதி. இன்றைக்கி தான் ரவீந்திரநாத் தாகூர். திரும்ப பொன்மணி புத்தகங்கள் எதுவுமே கொடுத்துருக்காங்க. பொங்கலை பற்றியான ஒரு கட்டுரை. தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் டெல்லி என்ஐடியில் ஒரு ஆசிரியர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு. டெல்லி என்ஐடியில் பல்வேறு துறைகளில் பல்வேறு ஊதிய நிலைகளில் ஆசிரியர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு இந்திய நாட்டினரிடமிருந்து ஆன்லைன் விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன. இந்திய அரசு விதிமுறைகளின்படி இடஒதுக்கீட்டு பொருந்தும் தகுதி அளவுகோல், துறை வாரியான காலிப்பணியிடங்கள், ஊதிய நிலைகள் மற்றும் பிற தொடர்பான நிலைகளுக்கு அந்த வெப்சைட் கால்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதில் என்ஐடியில் ஆசிரியர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு பணி நடக்குது. அதாவது அடுத்தபடியாக முதல்நிலை கியூட் தேர்வு நுழைவுத் தேர்வு விண்ணப்பிக்க அவகாசம் நீடிப்பு. அடுத்தது 2வது கட்ட யூஜிசி நெட் தேர்வு விடைத்தாள் என்று வெளியீடு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். இதான் சொல்லுவீங்க, அப்புறமேல விட்டுருவீங்க. டெட் முடிவுகள் முதல்நிலை ஆசிரியர் பதவியில் வெளியிட வேண்டும். ஐயா சொல்லியிருக்காரு. தேசிய அலுமினிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டு மேம்பாட்டு நிலையில் பணி, திறந்தநிலை பள்ளிகளில் தீபம், திருக்குறள் வாரம் ஜனவரி 18 மீதான இசை நிகழ்ச்சி. ஜோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி திருச்சிராப்பள்ளியில் பிஎஸ்சி பிடி அசிஸ்டன்ட் சயின்ஸு, பிடி அசிஸ்டன்ட் அல்லது எம்எஸ்சி வித் டெட் பாஸ் குவாலிஃபிகேஷன்லாம் எய்டட் போஸ்ட்டு. அதாவது கவர்மெண்ட் இதில் எய்டட் போஸ்ட்டு. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜோசப் ஸ்கூலில் இது பண்ணியிருக்காங்க. பொங்கல் ரொம்ப ரெபியூட்டட் வருது. பொங்கல் டாக்டர் எம்ஜிஆர் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்நிலை நீட் கட்டாப் மதிப்பெண் குறைப்பு, தொழிற்கல்வி விண்ணப்பம் எல்லாமே இதில் வரும். வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகள், நோட்டிஃபிகேஷன், அந்த புத்தகம் தான் அடிக்கடி நிறையா போட்டு வந்திருக்கு. நிறைய இது பல்வேறுடைய உழைப்பு ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி படித்து. இராணுவத்தில் 381 காலி பணியிடங்கள், விளையாட்டு ஆணையத்தில் பயிற்சியாளர் பணி, ஜனவரி 22 தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம். இதுபோல் ஒவ்வொரு பணிகளில் உள்ள இதை போட்டிருக்காங்க. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இராணுவ பணியில் ஆசிரியராக நம்ம ஏற்கனவே பார்த்தது. அணுமின் நிலையத்தில் 113 டெக்னீஷியன் பணிகள், ரொம்ப எல்லா பணிகளும் கொடுத்துருக்காங்க.
பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதில் ஜாயின் பண்ணிக்கணும். நூல் அறிமுகம், தொல்லியல் வரலாறும் சான்றுகளும், அடுத்த பாருங்கள் குரல் போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, எல்லா இடத்துலையும் நடக்குது குரல் ஒப்பித்தல் போட்டி. திருக்குறள் வாரத்தை முதல்வர் கொண்டாட சொல்லியிருக்காருல்ல, அதனால் எல்லா இடத்துலையும் நடக்குது. முடியான இது இருக்குது, நிகழ்வு இருக்குது. கேரளா ஸ்டேட் கவுன்சில் சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க கேரளாவில். நன்றி.